இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது nodal analysis. Nodal analysis is a method that provides a general procedure for analyzing circuits using node voltage as circuit variables. It is based on Kirchhoff's current law. n-1 equations will be there. n is the number of nodes. இதோட ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை நோட்ஸ் அண்ட் சூஸ் ஒன் ஆஃப் தெம் ஆஸ் ரெஃபரன்ஸ் நோடு. ரெஃபரன்ஸ் நோடுங்கிறது ஒன்றும் இல்லை, அது கனெக்டட் டு கிரவுண்ட் மாதிரி, அது வந்து 0 தான் எப்போவுமே. அடுத்து லேபிள் நோட் வோல்டேஜஸ், அதாவது ஏபிசி அப்படி இல்லாட்டி 1 2 3 அந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணிக்கணும். ரைட் நோடல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் n-1 nodes using KCL. Solve the nodal equations obtained to get node voltages. Nodal analysis oda advantages பார்த்தீங்கன்னா it can be applied to both planar and non-planar circuits. Non-planarங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, cross wired circuit தான் non-planar circuitனு சொல்கிறோம். இப்போது இந்த ஒரு சர்க்யூட்க்கு நம்ம எப்படி நோடல் வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நோடு ஐடென்டிஃபை பண்ணணும். நோடுங்கிறது ஒன்றும் இல்லை, மோர் தென் 2 branches கனெக்டாக இருக்கிறது அந்த பாயிண்ட் தான் வந்து நோடுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிசி 3 எடுத்திருக்கேன். ஏன்னா ஒன்று ரெஃபரன்ஸ் நோடு, சிங்கிறது ரெஃபரன்ஸ் நோடு, அது வந்து கனெக்டட் டு கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டீல் பண்ணுவோம். அப்போது ஏபி அப்படிங்கிறது 2 நான் ரெஃபரன்ஸ் நோடு நம்மகிட்ட இருக்குது. அடுத்து அதுக்கு லேபிள் பண்ணிக்கிட்டு ஏபிசின்ட்டு அடுத்து இதுக்கு வந்து கேசிஎல் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த நோட்ஸ்க்கு கேசிஎல் ஈக்குவேஷன்ங்கிறது என்னென்னா கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த ஜங்ஷன், அதாவது சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். அப்போது ஏங்கிற நோடுக்கு நான் இப்போ ஈக்குவேஷன் எழுதணும்னா நான் இப்போ அஸ்யூம் பண்ணிக்கிறேன் எல்லா பிரான்ச்சுக்கும் நோட்லேருந்து கரண்ட் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்ட்டு. அப்போது 10 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போது அதோட வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஏபிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா விஏ மைனஸ் விபி, அதுதான் அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னா I = V/R. அப்போது அதை யூஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் விஏ மைனஸ் விபிங்கிறது வோல்டேஜ் டிவைடட் பை 10ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இதோட கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் அடுத்தது இங்கே டவுன்வர்ட்ஸில் இருக்க 10 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னா விஏ மைனஸ் விசி/10. விசிங்கிறது 0, ஏன்னா கனெக்டட் டு கிரவுண்ட், அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. ஸோ அப்போ விஏ/10 ப்ளஸ் அடுத்து 5 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் தெரியும் 20 volt. அப்போது விஏ மைனஸ் 20 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த நோடு ஏங்கிற நோடில் எல்லா கரண்ட்டும் நம்ம அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம், இன்கமிங் கரண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா விபி = 4A - 40. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் நோடு பிக்கு எழுதுகிறோம். இப்போது அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதில் வந்து கரண்ட் சோர்ஸ் ஒன்று இருக்குது 4 amps, அது வந்து இன்கம்மிங். ஸோ அப்போ 4 = மீதி 2 அவுட் கோயிங். அப்போ 20 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எழுதணும்னா விபி மைனஸ் விசி/20. விசிங்கிறது 0. அப்புறம் ப்ளஸ் 10 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக விபி மைனஸ் விஏ/10. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 in 2. விபி கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவேஷன் 1ல், அதை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா விஏ கண்டுபிடிச்சிடலாம். அந்த விஏவை வந்து திரும்பி விபியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா விபி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ விஏ 20 volt, விபி 40 volt. இப்போது இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம இந்த ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக வர கரண்ட் ஃப்ளோவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 20 ohm ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கு அக்ராஸாக எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 20 = விபி மைனஸ் விசி/20. அப்போ விசிங்கிறது 0, ஸோ விபி/20. விபிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, அது என்ன வேல்யூ அப்படின்னா 40. அப்போது 40/20. அப்போ I20யோட வேல்யூ 2 amps. இந்த மாதிரி நம்ம எல்லா ரெசிஸ்டர்ஸ்க்கும் அக்ராஸாக நம்ம கரண்ட் ஃப்ளோவை கண்டுபிடிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு சர்க்யூட் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்னொரு செகண்ட் சர்க்யூட்டு. இதுக்கு வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கு லேபிள் பண்ணணும், அப்புறம் கேசிஎல் ஈக்குவேஷன் எழுதணும். இதுலேயும் அதே மாதிரி தான் 3 நோட்ஸு ஏபிசி. சிங்கிறது ரெஃபரன்ஸ் நோடு, ஏபிங்கிறது நான் ரெஃபரன்ஸ் நோடு. இப்போ இதில் 2 கரண்ட் சோர்ஸ் வச்சு இந்த சர்க்யூட் 5 amps ஒன்று இருக்குது, 10 amps ஒன்று இருக்குது. ஏங்கிற நோடில் 5 amps வந்து என்ட்ரு ஆகுது, 2 ohms அக்ராஸாகவும் 4 ohms அக்ராஸாகவும் கரண்ட்டு அவுட் கோயிங் வேர்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நோட் பிக்கும் மார்க் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ அதுக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நோட் ஏல 5 incoming current equal to
VA minus VB divided by 4 plus VA minus VC divided by 2. VCங்கிறது 0, ஸோ நான் அதை இதில் எழுதலை. அப்போது இதை சால்வ் பண்ணும்போது VB ஈக்குவல் டு 3VA minus 20. அடுத்த செகண்ட் நோடில் பிங்கிற நோடில் எழுதணும் அப்படின்னா இன்கமிங் கரண்ட் வந்து 10 amps. அப்போ 10 ஈக்குவல் டு மீதி 3 அவுட் கோயிங் 5 ப்ளஸ் VB மைனஸ் VC பை 6. VCங்கிறது 0 ப்ளஸ் VB மைனஸ் VA பை 4. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 3VA மைனஸ் VB ஈக்குவல் டு 60. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு VA VB கிடச்சிரும். VA 13.33 வோல்ட், VB ஈக்குவல் டு 20 வோல்ட். முன்னாடி சர்க்யூட்டுக்கு பார்த்த மாதிரியே இதை ரெண்டையும் வச்சு நம்ம கரண்ட் ஃப்ளோ அக்ராஸ் ரெசிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நோடல் அனலைசிஸ்க்கும் மெஷ் அனலைசிஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் பார்த்துடலாம். நோடல் அனலைசிஸில் வோல்டேஜ் வேரியபிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம், நோடு வச்சு எழுதுகிறோம். ஸோ அதில் வந்து எப்படி சால்வ் பண்ணோம், n நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருந்ததுன்னா n-1 ஈக்குவேஷன்ஸ் தான் எழுதணும். ஆனால் கரண்ட் அனலைசிஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா கரண்ட் சோர்ஸ் அதாவது I கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ எத்தனை மெஷ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும். செகண்ட் பாயிண்ட், வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் நம்மளுக்கு ஒரு அன்னோன் குறையும், அதாவது வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கும், ஸோ ஒரு அன்னோன் குறையும். மெஷ் அனலைசிஸில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு அன்னோன் குறையும், ஏன்னா கரண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால். தேர்ட் பாயிண்ட், நோடல் அனலைசிஸ் வந்து எப்போ பெஸ்ட் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸஸ் நிறையா இருந்ததுன்னா. மெஷ் அனலைசிஸ் எப்போ பெஸ்ட்டுன்னா கரண்ட் சோர்ஸஸ் நிறையா இருந்ததுன்னா. இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மெஷ் அனலைசிஸ்க்கும் நோடல் அனலைசிஸ்க்கும். இப்போது நம்ம பார்த்த இந்த ரெண்டு சர்க்யூட்லேயுமே வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் இருந்தது, நம்ம அதை எப்பயுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸ் இன்னும் இருந்தது அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், எப்படி கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸை வந்து மாற்றுறது அப்படிங்கிறத. இப்போது எப்போ நோடல் அனலைசிஸ் எப்போ மெஷ் அனலைசிஸ் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்று அந்த கரண்ட் சோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் எது இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து எது கம்மியாக இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.